நண்பர்கள் எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம சேனலில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், டேஷ் தாய்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறைப்படைய. இதுக்கு சரியான இணைப்புச்சொல் வந்து கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதனால். அடுத்து பாருங்கள். குறியீடுகளில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. பொலி, போலி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த போலின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகு, இந்த போலின்னா பார்த்தீங்கன்னா சாயல். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். குறியீடுகளில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. பேரு, பேரு. இந்த பேருன்னா பார்த்தீங்கன்னா பெரிய, இந்த பேருன்னா பார்த்தீங்கன்னா பெயர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். சொற்களின் கூட்ட பெயர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழக்குலை, அதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். சொல்லின் கூட்ட பெயர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆட்டு மந்தை, அதுதான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். அடுத்து பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். சொற்பொருள் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். வித்துன்னா பார்த்தீங்கன்னா விதை, கலைன்னா பார்த்தீங்கன்னா வேண்டாத செடி, ஈனன்னா பெற, நிலன்னா நிலம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். ஒரு சரியாக அமைந்த தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். பிழைத்தெழுத்துக்கு அதே சரிங்களா? இதில் எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஸோ உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரணும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட்டு. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். பொருத்தமான பொருள் கேட்குறாங்க. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. யாண்டுன்னா வந்து எங்கு. அடுத்து பொருத்தமான பொருள் கேட்குறாங்க. உரு என்ற சொல்லின் பொருள் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அழகு. அடுத்து பாருங்கள். பொருத்தமான பொருள் கேட்குறாங்க. கிளை என்ற பொருளை கொண்ட சொல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. கிளைன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கொம்பு. அடுத்து பாருங்கள். தவறான இணை வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. நவீன இலக்கியம்னா ஃபோல்க் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்டுப்புற இலக்கியம் தான் பார்த்தீங்கன்னா ஃபோல்க் லிட்ரேச்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள். குறிநெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு வந்து கேட்குறாங்க. வெள்ளம், வெள்ளம். இந்த வெள்ளம்னா பார்த்தீங்கன்னா இனிப்பு, இந்த வெள்ளம்னா பார்த்தீங்கன்னா ஓடும் நீர். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் கேட்குறாங்க. மாலை, மாலைன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பூ மாலை, மாலை பொழுது, ரெண்டுமே வந்து குறிக்கும். அடுத்து பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடைக்காற்று. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடைக்காற்று. அடுத்து பாருங்கள். சரியான வினாச்சொல் கேட்குறாங்க. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது, இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான வினாச்சொல். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். வினாச்சொல் தான் கேட்குறாங்க. நாயன்மார்கள் எத்தனை பேர். ஆப்ஷன் சி. அடுத்த பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. முருகன் வந்தான் என்பது ஆப்ஷன் ஏ, இறந்த காலம். அடுத்து பாருங்கள். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. இது வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாருங்கள் சுவாமி வாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடர் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இதா எழுப்புறேன். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து பாருங்கள். சரியான நிறுத்தற் குறியிட்ட தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்தும் அதே கொஸ்டின் தான். சரியான நிறுத்தற் குறியிட்ட தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. எரடு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எரடுன்னா வந்து இரண்டு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. வாலண்டியர்னால் வந்து தன்னார்வலர். அடுத்து பாருங்கள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது வந்து எவ்வகை விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இனமொழி விடை. அடுத்து பாருங்கள். நீ படித்தாயா என்ற
வினாவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், குன்றேறி யானைப்போர் கன்றாற்றல் என்னும் திருக்குறள் கூறும் உவமையோட பொருள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்குறாங்க. நடு ஊருனுள் நச்சு மரம் பழுத்ததென்று என்ற திருக்குறள் கூறும் ஓமை பொருள் வந்து கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஊமை கூறும் பொருள் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பொறுத்து கொள்ளுதல். அடுத்து பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டுபிடி. கவிதா பாடம் படித்தாள் என்பது தன்வினை ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், விடை கேட்டவன அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்தனை என்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யாரை உயர்தனை என்பர். அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணித்து, பணித்து. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அடங்கி, கட்டளை. இந்த பணிதுன்னா அடங்கி, இந்த பணித்துன்னா பார்த்தீங்கன்னா கட்டளை. அகரவரிசை கேட்குறாங்க. அகரவரிசை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்க்கணும். இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அகரவரிசை இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து. அடுத்து பாருங்கள், நட என்ற வேட்சொல்லின் வினைமூற்று கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நடம்தான். சரிங்களா, நடத்தல் என்பது தொழிற்பெயர், நடப்பவை என்பது நடப்பவையும் தொழிற்பெயர் தான். சரிங்களா, வேட்சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து கேட்குறாங்க. பொறு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பொறுத்தார். வேட்சொல்லின் தொழிற்பெயர் கேட்குறாங்க. கொடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கொடுத்தல். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கோபம். சாந்தம்னா வந்து கோபம். அடுத்து பாருங்கள், பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இழிவு. அடுத்து பாருங்கள், மூச்சு அடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மூச்சு ப்ளஸ் அடக்கி. அடுத்து பாருங்கள், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்து பாருங்கள், பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பிரித்து ப்ளஸ் எழுதுக. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. கிராப்ட்ஸ். ஸோ கிராப்ட்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கைவினைப் பொருட்கள். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் கேட்குறாங்க. வாட்ஸ்அப்னா எல்லாருக்குமே தெரியும், புலனம். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், சந்தி பிழையற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். அடுத்து பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. சரிங்களா, இதில் வந்து எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். நம்மளோட சேனல் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி